ஓம் நமோ வெங்கடேஷாய. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் 5 கேட்டகரியில் மொத்தம் 1200 பேரை ஆன்லைனில் வினாடி வினா போட்டி மூலமாக தேர்ந்தெடுத்து காசி கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு இலவசமாக ரொம்ப சிறப்பான முறையில் அழைச்சிட்டு போக போகிறாங்க. இதே மாதிரி 2022 23லையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணப்போ எந்த இமெயிலும் எஸ்எம்எஸும் வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வராது, சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டுங்கிற ஒரு பாப்அப் மட்டும்தான் வரும். இப்போ இந்த தமிழ் காசி சங்கமம் ஆன்லைன் குவிஸ் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் அதே போர்ட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இனிதான் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா சும்மா உங்கள் கூகுள்லேயே தமிழ் காசி சங்கமம் 3.0 போட்டால் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ண அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லைனாலும் அந்த லிங்க் தேவைப்பட்டால் கேளுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் 3 புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு இருக்கும். பதிவு செய்துக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, காசி தமிழ் சங்கமம் 3.0க்கு பதிவு செய்ய வேண்டிய கடைசி தேதி 1 பிப்ரவரி 2025. வினாடி வினா நிகழ்ச்சி 2 பிப்ரவரி 2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்தப்படும்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பதிவு செய்யாதவங்க வர்ற சனிக்கிழமைக்குள்ளார பதிவு செய்துக்கோங்க. அன்னையோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பதிவு செய்கிறதெல்லாம் இலவசம்தான். வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார ஆன்லைன்லேயே இந்த வினாடி வினா போட்டி நடத்துவாங்க. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக அது கீழேயே இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் பதிவு பண்ணுறாங்க தமிழ்நாடு இல்லைனா பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்கள தான் இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கணும். செலக்ட் ஆனவங்க மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அவங்களோட ஹெல்த்துக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. 5 கேட்டகரி கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறப்போ ஒரு 5 கேட்டகரி இருக்கும். வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிறவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆன்லைனில் அந்த குவிஸ் நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லைன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும்ட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணுற அந்த குவிஸை பேஸ் பண்ணி நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் மல்டிபிள் அப்ளிகேஷன் இருந்தது, இல்லை மல்டிபிள் அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம், அந்த குவிஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் நிராகரிச்சிருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதை இவங்க முதலே சொல்லியிருந்தா ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் லிங்க் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்க. பட் ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு 49 பேஜஸ்க்கு டவுன்லோட் செய்திருப்போம். அதை படிச்சுக்க சொல்கிறாங்க. அதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். ஒரு தடவை தான் இந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு 3 ஆன்சரோட. அதாவது எப்படின்னா அந்த மெட்டீரியல் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழர் திருமணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 1 குமரகுருபர், சசிவள்ளி, இல்லைனா ஆறுமுகசுவாமி. இப்போ 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஆன்சர் சசிவள்ளி அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் கேள்வி. அதே மாதிரி தான் அடுத்து வேறு ஏதாவது ஒரு கேள்வி. நான் சும்மா இந்த கேள்வியை சொல்கிறேன், அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டு அது ரிலேட்டடாக ஒரு 3 ஆன்சர் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் சரியான ஆன்சரை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி 10 கேள்விகளும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டைமிங்ஸும் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் அந்த 10 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, வேறு டேப் ஓப்பன் பண்ணாதீங்க, வேறு டேபுக்கு போகாதீங்க. அந்த டேப், அதாவது இப்போ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒரு கொஸ்டினாக செய்துட்ருக்கிறப்போ டக்குன்னு நீங்கள் வேறு எதுக்கும் அந்த மொபைலை வச்சு வேறு எதுக்கும் போகக்கூடாது. மொபைலோ லேப்டாப்போ. அண்ட் அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிடும். அதாவது சப்மிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மொத்த கொஸ்டினையும் அட்டன் பண்ணிவிடுங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இது எப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும் அப்படின்னா நம்ம வேறு பக்கத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க.
இப்போ இது இருக்குது, இது வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே தானே ஆன்சர் இருக்குது, நம்ம பார்த்தே கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டக்குன்னு இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேறு எந்த டேபுக்கும் போகாதீங்க. ஓப்பன் பண்ணால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்டர்நெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. ஒன்ஸ் அப்பயுமே அது ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதோடு நின்றுச்சு. இப்போ நீங்கள் 10 கொஸ்டின் எழுதிட்டு இருக்கும்போது 5 கொஸ்டின் எழுதிட்டீங்க, ஏதோ நம்ம இதில் இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த 5 கொஸ்டினை மட்டும்தான் அது எடுத்துக்கும். மறுபடியும் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் லாகின் பண்ணி அந்த மீதி 5 கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாது. எந்த ஒரு காரணத்தாலையும் ஒன்ஸ் நம்ம அந்த லிங்க்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ காலையில் 10 to 5 ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே எப்போ வேணாலும் அட்டன் பண்ணலாம். இதே இதுதான் இந்த நம்ம எதில் பதிவு பண்ணியிருக்கோமோ kashi.tamil.iitm.ac.in அதில் ஓப்பன் பண்ணி அந்த குவிஸ் செக்ஷன் இருக்கும் போல் அதை கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியும் நம்மளோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டும் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம பதிவு பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோமோ அதுவும் அந்த மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டும் போட்டு அது உள்ளே போய்டும். அதுக்கப்புறமா 10 கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், பாப்அப் மாதிரி, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஜென்ரல் கைட்லைன்ஸ். எப்படி நம்ம குவிஸ் அட்டன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தமிழர் மரபில் காசி அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 1 வேர்டு மாதிரி நீங்களாவே ஒரு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணி போகணுன்ட்டு விருப்பப்படுறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. குறிப்பாக இந்த தடவை என்ன ஸ்பெஷல்னால் அந்த கும்பமேளா அது ஒரு ஸ்பெஷல் நமக்கு. ஸோ மெயினாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி எதுவும் செய்யாதீங்க. வேறு பக்கத்துக்கு போகிறதோ எதுவுமே பொறுமையாக செய்யுங்க. உங்ககிட்ட லேப்டாப் இருந்தால் இமெயிலை இதே ப்ராசஸை அதில் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை உங்கள் மொபைல்லே ட்ரை பண்ண போகிறீங்கன்னா டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிறது இந்த ரைட் சைடு மேலே ஒரு 3 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேடி இப்போ நான் பார்க்குற மாதிரி இப்படி பண்ணி பார்க்காம ஈஸியாக இருக்கும். ஸோ பதிவு செய்யாதவங்க பதிவு செய்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 2ஆம் தேதி டெஸ்ட் இருக்குது, படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குழந்தைங்கள அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இதில் போட்டிருக்கிறாங்க 18 வயசு மேலே இருக்கிறவங்க தான் இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆன பிறகு பே பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இப்போ செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 1500 கட்டணும் ஃபஸ்ட்டு. ஆனால் அது திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம இங்கேருந்து போய் காசிக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளார அந்த பணம் திருப்பி வந்துடுதான். அந்த மாதிரி பணம் கட்டுறதுப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் கன்ஃபார்ம்டாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இல்லை உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். போன ட்ரிப்பில் போனவங்க குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வரும். அதன் மூலமாக பணம் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கால் வரும். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டுக்கோங்க. இந்த டெஸ்ட்டு சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை மை தீபம் கூட வரலன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்குன்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. நைட்டு 9 to 9:30 கவுண்டர் இப்போல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ டோக்கன் வாங்கணும் அப்படின்னா மறுநாளைக்கு உண்டானது, இல்லை அதுக்கடுத்த நாள் காலைக்கு உண்டான டோக்கன்ஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, நைட்டு இல்லை சாயந்தரம் போல் ஒரு 7 மணி போல் திருப்பதியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இல்லைனா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணி போல் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். இந்த புக்கிங் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வருது, இமெயில் வருது அப்படின்னா நானும் ஷேர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். தேங்க்யூ.